இந்த அனுரகுமார திசாநாயகம் வீரவன்சம் சேர்ந்து தான் ஜேவிபியின் தலைவர்களாக வந்து அந்த போரை நியாயப்படுத்தினது வந்து மிகப்பெரிய பங்கை ஆற்றினவன். செல்வின் சில்வா சொல்லியிருக்கிறார் வந்து 13ஆம் திருத்தமே தேவையில்லை. நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்கு போய் சொல்ல இல்லை. எங்களோட எந்த ஒரு உறுப்பினர் சம்பந்தமாக வந்து ஊழல் குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்க முடியாது. அப்போ இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினூடாகவும் தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்காது என்றதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அந்த தீர்மானத்தை நீங்கள் முன்கூட்டியே எடுத்துட்டீங்களா? தேசிய மக்கள் சக்தி என்று சொன்னாலும் வந்து அதில் வந்து அரசியல் முடிவுகள் எடுக்கிற முழு அதிகாரம் வந்து ஜேவிபியின் கையில் தான் இருக்கு. அவ்வளோ சொல்கிறேன். அதனால தான் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று அடையாளப்படுத்தி இதுவரைக்கும் வந்து ஆணைய வழங்கப்பட்ட தரப்புகள் மீது வந்து தமிழ் மக்கள் சரியான கோபத்தில் இருக்கிறார். உங்களோட கட்சி உட்பட இஸ்ரேல் எந்தளவு தூரத்துக்கு வந்து நியாயமாக நடந்து கொள்ளது வந்து உலகத்துக்கே தெரியும். முழுதாக இன்றைக்கு நின்று காப்பாற்றுறதே வந்து அமெரிக்காண்ட தலைமையில் மேற்கு நாடு. இந்த இஸ்ரேல் எப்படி அமெரிக்கா பார்க்குறதோ அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க வந்து பார்க்குறோம். இதே ரணில் விக்ரமசிங்க அதுக்கு பிறகு வெண்ட தமிழ் கட்சிகளால் வந்து ஏதோ பெரிய கடவுள் இவர் தான் எல்லாத்தையும் செய்து கொடுக்க போகிறாருன்னு தானே காட்டப்பட்டேன். இதே ரணில் விக்ரமசிங்க தானே 2022 வந்து போய் ராஜபக்ச காப்பாற்றினார். அதிண்ட ஒரு விளைவாக அனுரகுமாரவா சஜித்தா. ஆனால் இது அரசாங்கம் பிரச்சனை இல்லை, இது சிஸ்டம் தான் பிரச்சனை. இந்த சிஸ்டம் ஒரு இனவாத சிஸ்டம். வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் திகதி பொதுத் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் நாடளாவிய ரீதியில் தமது தேர்தல் பிரச்சார பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் வடகிழக்கின் அரசியல் பரப்பும் ஜனாதிபதி தேர்தலை போன்றே இம்முறையும் எந்தளவுக்கு தமிழ் கட்சிகளுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்பதை தீர்மானிக்க முடியாத ஒரு கடும் போட்டித்தன்மை நிலவுகிறது. குறிப்பாக மக்கள் மத்தியில் இந்த பாரம்பரிய அரசியலில் ஒரு அதிருப்தியோ அல்லது நம்பிக்கையினமோ ஏற்பட்டிருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொது தேர்தல் வேட்பாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேர்காணல் ஒன்றுக்காக மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ பிரச்சார பணிகள் என்ன மாதிரி போகுது? இந்த முறை எவ்வளவு ஆசனங்களை வென்றெடுக்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க? எதிர்பார்ப்புக்கும் விட வந்து எங்களுடைய அமைப்பு எங்களோட மக்களிடம் கேட்பது வந்து வடகிழக்கில் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் தெரிவு செய்யப்படலாம். அப்போ அந்த 18 பேரில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னத்துக்கு வந்து குறைஞ்சது 10 ஆசனங்களை வந்து நாங்கள் குறிவைக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து கட்சியை வளர்க்குற நோக்கம் இல்லை. இது கட்சியை வளர்த்து நாங்கள் அறுதி பெரும்பான்மை எடுத்துட்டோம்னு காட்டுறதா இல்லை. அனுரகுமார திசாநாயக்க வந்து தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே அறிவிச்சிருக்கிறார். தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாகும். அந்த புதிய அரசியலமைப்பு 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியல் அமைப்புக்கான முயற்சி ஒரு இடைக்கால அறிக்கையோட வந்து 2017 செப்டம்பர் வெளியிட்ட இடைக்கால அறிக்கையோட வந்து ஸ்தம்பிக்கப்பட்டது. அந்த முயற்சியை முடிவுக்கு கொண்டு வரதாக அறிவிச்சிருக்கிறார். அப்போ அந்த இடைக்கால அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு மிகவும் இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமையாகத்தான் அமைந்தது. அது தமிழில் சிங்களத்தில் வந்து ஏக்கிய ராஜ்ய என்ற சொல் பயன்படுத்தி ஆங்கிலத்திலேயும் வந்து ஏக்கிய ராஜ்ய என்ற சொல் தான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கை ஏக்கிய ராஜ்ய என்ற சிங்கள சொல் வந்து தமிழில் ஒற்றையாட்சி. அந்த சொல்லைத்தான் கடந்த 75 வருஷமாக வந்து நிறைவேற்றப்பட்ட 3 அரசியலமைப்புகளும் வந்து குறிக்குது இலங்கையை பற்றி, இலங்கையின் ஆட்சி முறையை பற்றி. அப்போ அந்த ஏக்கிய ராஜ்ய சொல்லுக்கு ஒரு மிகவும் பலமான ஆழமான ஒரு அர்த்தம் ஏற்கனவே வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே ஆட்சி முறைமை தான் தொடரப்போகுது இந்த புதிய அரசியலமைப்பில். தமிழருக்கு வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கு, அந்த ஒற்றையாட்சி என்ற உண்மையை மூடி மறைக்கிறதுக்கு வந்து ஒருமித்த நாடு சட்டத்திலே தெரியாத ஒரு சொல்லை பயன்படுத்தி தமிழருக்கு வந்து காட்டுறதுக்குன்ற ஒரு முயற்சி நடந்தது. அதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீதிமன்றத்தில் வந்து தமிழாக்கத்தில் வந்து சமஷ்டி என்று சொல்லியிருந்தாலும்
நீதிமன்றத்துக்கு முன்னால் போகின்ற பொழுது சிங்கள சட்டத்தில் எழுதியிருக்கிற மட்டும்தான் கவனத்தில் எடுக்கப்படும். அதில் மிக தெளிவாக ஒற்றையாட்சியைத்தான் குறிச்சிருக்கு. இப்போ இந்த முயற்சியை முடிவுக்கு கொண்டு வரதாக தான் இருக்குது. அப்போ அந்த முயற்சியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்புன்ற ஒற்றையாட்சி தன்மைக்கும் விட ஒரு இறுக்கமான ஒரு நோக்கத்தோடு தான் அதை தயாரிக்கப்பட்டிருக்கு. என்ன மைத்ரிபால சிறிசேன தான் ஜனாதிபதியாக இருந்தவர் அந்த முயற்சியை ஆரம்பிக்க. பாராளுமன்றத்தில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலாக பாராளுமன்றம் பிரகடனப்படுத்தப்பட்ட இடத்துல அவர் ஆற்றின உரை எப்படி இருக்குதுன்றால் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பில் இலங்கையினுடைய ஆட்சி முறையை குறிக்கிற இடத்துல யூனிட்டரி ஸ்டேட் என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. ஆனால் அந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற வார்த்தை பிரித்தானியாவுடைய ஆட்சி முறையிலே தான் முதல் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அந்த யூனிட்டரி ஸ்டேட் என்ற ஆட்சி முறை பிரித்தானியாவில் ஸ்கொட்லாந்து போன்ற தேசங்களுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கும் உரிமை கொடுத்திருக்கு. பிரித்தானியா ஒரு ஒற்றையாட்சி முறையுமே யூனிட்டரி ஸ்டேட்டாக கருதப்பட்டாலும் கூட அங்கே 4 தேசங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 தேசங்களில் ஒரு தேசம் ஸ்கொட்லாந்து பிரிஞ்சு போகிறதுக்கு கூட ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறைமை இலங்கைக்கு பொருத்தமில்லை. நாங்கள் அப்படிப்பட்ட எதுக்குமே இடம் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த ஒற்றை ஆட்சி என்ற ஆங்கில சொல் யூனிட்டரி ஸ்டேட் இலங்கையில் பாவனைக்கு பொருத்தமில்லை. இங்கே அப்படி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கோ தேசங்களை அங்கீகரிக்கிறதுக்கோ நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதுதான் அவருடைய லாஜிக், அவருடைய அடிப்படை சிந்தனை. அப்போ அதில் அவர் சொல்கிறார் ஆகவே இங்கே இலங்கையினுடைய ஒற்றையாட்சி முறைமையை குறிக்கிறதுக்கு சிங்கள சொல்லாக நாங்கள் சிங்கள சொல்லாக பயன்படுத்துகிற ஏக்கிய ராஜ்யத்தை தான் நாங்கள் பயன்படுத்த வேணும் என்று சொல்லி நீதிமன்றங்கள் கருதுகின்ற சட்டத்தில் ஏக்கிய ராஜ்யம் என்று சொல்ல வச்சுத்தான் அவை அதை உருவாக்குறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இந்த ஆட்சி முறைமை இந்த ஆட்சி முறைமை குறித்த புது அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கையை நிறைவேற்றதாக இருந்தால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்சிகளும் அந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுத்தவை. குறிப்பாக அதிகார பகிர்வு அதிகார பரவலாக்கல் என்ற சாப்டருக்கு தலைமை வகித்தது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினராக இருந்த சித்தார்த்தன். இன்றைக்கு 10 பிரிஞ்சு இருக்கலாம், ஆனால் இவை எல்லாரும் அன்றைக்கு ஒன்றாக நின்று இதுக்கு முழு ஆதரவையும் வழங்கின. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது நிலைப்பாட்டை தமிழ் கட்சிகள் எடுக்கணும் என்ற ஒரு முயற்சி நடைபெற்றது. அதில் நாங்களும் கலந்து கொண்டாங்க. நாங்கள் 14 கோட்பாடுகளை முன்வைத்தோம். உண்மையிலே நான் தான் அதில் முக்கியமாக அந்த கோட்பாடுகளை தயாரிப்பதற்கு இறுக்கமாக இருந்தாங்க. 13 கோட்பாடுகளை இந்த மெட்ட ஏரியா அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டவை, 14வது எதிர்த்தவை. அது ஏன் எதிர்த்தேன்டா அந்த 13 ஏற்றுக்கொண்ட 13ல் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிற அந்த கோட்பாட்டையும் ஏற்றுக்கொண்டவை. அப்போ அதில் நான் தெளிவாக சொன்னான், அப்போ ஒற்றையாட்சியை தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக நீங்கள் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறீங்கன்னு சொன்னாலும் கூட பாராளுமன்றத்தில் ஏற்கனவே ஒரு இடைக்கால அறிக்கை கொண்டு ஒற்றையாட்சி அறிக்கை கொண்டு தயாரிக்கப்பட்டு அதில் நீங்கள் எல்லாரும் தான் ஆதரிக்கிறீங்க. ஆகவே அது எதிர்காலத்தில் நிறைவுக்கு கொண்டு வரன்ற பேரில் முன்னுக்கு கொண்டு போகிறதை நாங்கள் அனுமதிக்கல. அப்போ நீங்கள் உண்மையிலே ஒற்றையாட்சியை நீங்கள் எதிர்க்கிறீங்களா நீங்கள் அதையும் எதிர்க்கவும். அப்போ அதையும் எதிர்க்கணும் என்று 14வது அம்சத்தை தான் அவங்க ஏற்றுக்கொள்ள இயலான்னு சொன்னேன். அப்போ எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்னென்றால் இந்த வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் இந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வரத்துக்குரிய ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்க அது ஒரு ஒற்றையாட்சி முறைமையாகத்தான் இருக்க போகுது. தில்வின் சில்வா சொல்லியிருக்கிறார் 13ஆம் திருத்தமே தேவையில்லை. அதிகார பகிர்வுன்றதை ஒரு பக்கம் விடுங்க, 13ஆம் திருத்தமே தேவையில்லை. 13ஆம் திருத்தம் மிக தெளிவாக ஒற்றையாட்சிக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் இந்த 13ஆம் திருத்தம் 40 வருஷமாக தோல்வி அடைஞ்சிருக்கு. அதிகாரத்தை பகிர்றதுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ அப்படி சொன்னதுக்கு பிறகு அந்த அரசியலமைப்பை அவை முடிவுக்கு கொண்டு வர முயற்சியில்
வடகிழக்கில் தெரிவு செய்யப்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அறுதி பெரும்பான்மை அதை ஆதரித்ததாக இருந்தால் இலங்கையில் ஒரு இனப்பிரச்சனை என்றது அதுக்கு பிறகு இருக்க போகிறதாக நாங்கள் சொல்ல முடியாத ஒரு நிலைமை உருவாப்போம். இன்றைக்கு போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15-16 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகும் ஒரு இனப்பிரச்சனை பற்றி பேச வேண்டியதுக்கான அடிப்படை காரணம் தமிழர் இதுவரைக்கும் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு அரசியலமைப்பையும் ஆதரிக்க இல்லை. ஒன்றில் தமிழரை வெளியேறினவை அல்லது தமிழரை வெளியேற்றினவை, எங்களுக்கு அங்கே ஒரு இடத்தை கொடுக்க இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இனம் ஒரு அரசியலமைப்புண்டா நாட்டினுடைய முழு நாட்டையும் ஆள்ற முதலாவது சட்டம். அந்த சட்டத்தில் நாட்டினுடைய ஒரு பிரதான ஒரு இனமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகினமெண்டா அந்த இனத்துக்கு ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது தான் அர்த்தம். அப்போ போர் முடிஞ்சதுக்கு பிறகு ராஜபக்ச தரப்பு ஆட்சியில் இருந்து இங்கே ஒரு இனப்பிரச்சனை இல்லை என்று உலகத்துக்கு சொல்ல வெளிக்கிடவும் உலகம் அதை ஏற்க இல்லை என்றால் இல்லை, அரசியலமைப்பில் தமிழர் புறக்கணிக்கப்பட்டு இருக்கணும். 3 அரசியலமைப்பிலையும் அவை வெளியில் அவையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு வந்தால் மட்டும்தான் நாங்கள் தமிழருக்கு இனப்பிரச்சனை இல்லைன்றதை ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற தெளிவான ஒரு செய்தியை கொடுத்தபடியால் தான் இன்றைக்கு கூட அவை ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வை பற்றி கதைக்க வேண்டியிருக்கு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாங்கள் ஒரு தீர்வு இல்லாத ஒற்றையாட்சியுடைய ஒரு அரசியலமைப்பை தமிழருடைய அறுதி பெரும்பான்மை ஆதரிக்கிறதாக இருந்தால் அதுக்கு பிறகு நாங்கள் தீர்வும் இல்லாத இடத்துல ஒரு இனப்பிரச்சனை பற்றி அதுக்கு பிறகு கதைக்கிறது மிகவும் கடினமான ஒரு விடயமாக மாறும். அதனால தான் நாங்கள் மிக கடுமையாக எங்களோட மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் இந்த அளவுக்கு ஆபத்து இன்றைக்கு இருக்கின்ற அந்த விடயத்தை கொண்டு போய் நம்முடைய மக்களுக்கு இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கிறதுக்கு முன்னெடுக்கப்பட போகின்ற அந்த முயற்சியில் தமிழர்கள் அதில் ஏற்கவில்லை, அந்த முயற்சியில் தமிழர்கள் இணங்கவில்லை என்ற ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துறதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க மட்டும்தான் நாங்கள் அந்த நிலைமையை பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள். கட்சி வளரும் தெரிஞ்சா எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களோட அமைப்பை பற்றி நாங்கள் ஒரு நாளும் போய் சொல்ல இல்லை எங்களோட மக்களுக்கு. எங்களோட மக்கள் நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் காலப்போக்கில் நாங்கள் சொன்னதெல்லாம் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் எவரும் நாங்கள் மக்களுக்கு போய் சொன்னதாக எங்களை பற்றி சொல்ல முடியாது. ரெண்டாவது, நாங்கள் மெட்ட தரப்புகளை பற்றி முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளும் அனைத்துமே உண்மையாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் அண்மை காலமாக ஒரு தமிழ் வேட்பாளர் தொடர்பாக இந்த பொது கட்டமைப்பு செய்ய போகிற விஷயங்கள் சம்பந்தமாக தேர்தல் முடிஞ்ச கையோடு தேர்தலுக்கு அவை சுயநிர்ணயம் தமிழுடைய தேசம் அது இதுன்றெல்லாம் கிழக்க கதைச்சவை. தேர்தல் முடிஞ்ச அடுத்த கிழமை அவர்கள் ஒரு 13ஆம் திருத்தத்தை பற்றி தான் கதைச்சவை. ஒரு தூதரை சந்தித்து போட்டு 13ஆம் திருத்தத்தை தான் கதைச்சவை. அப்போ நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் எங்களோட மக்களுக்கு போய் சொல்ல இல்லை. சொன்ன எல்லாம் இன்றைக்கு உண்மையாக அம்பலமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஊழலில் ஈடுபட இல்லை. எங்களோட எந்த ஒரு உறுப்பினர் சம்பந்தமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது. நாங்கள் மிக வெளிப்படைத்தன்மையாக எங்களுடைய அரசியலை செய்திருக்கிறோம். ஆகவே இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த முறை வடகிழக்கில் நம்முடைய மக்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி ஆகும். நாங்கள் உரிமையோடு தான் நம்முடைய மக்களிடம் கேட்கிறோம். நாங்கள் வெறுமனே அரசியல் செய்வதற்காக செய்கிறதாக இருந்தால் நாங்கள் இந்த தேர்தல் அறிவித்த நேரத்திலே நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். என்னென்னா நாங்கள் நிச்சயமாக வளர போகிறோம், கணிசமான வளர்ச்சி அடைவோம். குறைஞ்ச 2-3 மடங்கால நாங்கள் வளருவோம். ஆனால் எங்களோட கட்சியின் வளர்ச்சி இல்லை நோக்கம். நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கிற இந்த பாரிய முயற்சிக்கு நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகுவோம். அப்படியாக இருந்தால் இப்போ 2010ஆம் ஆண்டில் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகினதுக்கு பிறகு இந்த அரசியல் தீர்வையோ அதிகார பகிர்வையோ வழங்குறதாக கூறியோ இல்லாட்டி அரசியலமைப்பில் இருக்கிற 13ஆவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறதாக குறிப்பிட்டோ அரசாங்கங்கள் முன்னெடுத்த பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் பெரும்பாலும் கூட கட்சி சார்பில் கலந்து கொண்டதில்லை. அதே மாதிரி நீங்கள் கூறுவது போல புதிய அரசியலமைப்பு உருவாக்க முயற்சியும் நீங்கள் வெளிப்படையாகவே நிராகரிக்கிறீங்க. ஆனால் இவ்வளவு காலம் இலங்கை வரலாற்றில் இவ்வளவு காலம் ஆட்சி பீடம் ஏறாத ஒரு அரசாங்கம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கு.
அப்போ இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினூடாகவும் தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்காது என்றதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. அந்த தீர்மானத்தை நீங்கள் முன்கூட்டியே எடுத்துட்டீங்களா? அந்த தீர்மானத்தை எங்களோட பேசுகிறதுக்கு முன்பதாகவே வந்து அவர்கள் அறிவித்து விட்டார். அவர்கள் மிக தெளிவாக வந்து அதிகார பகிர்வே தேவையில்லை. மக்களுக்கு தமிழ் மக்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. இது சும்மா அரசியல் கட்சிகள் மட்டும்தான் அதை பற்றி கதைக்கிறோம். தேசிய மக்கள் சக்தியுடைய பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் திரு சில்வா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்று சொன்னாலும் வந்து அதில் வந்து அரசியல் முடிவுகள் எடுக்கிற முழு அதிகாரம் வந்து ஜேவிபியின் கையில் தான் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்பு இந்த பாராளுமன்றம் ஜனாதிபதியை நியமிக்க வேண்டிய ஒரு இடத்துல வந்து என்பிபியினுடைய முக்கியமான 2 உறுப்பினர்கள் ஹரணி அமரசூரியா இந்தியான் பிரதமர் அவர்களும் சட்டத்தரணி ஹர்ஷன் நாணயக்காரம் வந்து என்னையும் எங்களுடைய செயலாளரையும் வந்து சந்தித்தேன். அந்த இடத்துல வந்து அவர்களுடைய நிலப்பாட்டில் வந்து கணிசமான ஒரு முற்போக்குத்தன்மை காணக்கூடிய இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு மிக வெளிப்படையாக சொன்னார்கள் வந்து அரசியல் விஷயத்தில் வந்து நாங்கள் எந்த ஒரு ஆதிக்கம் செலுத்த முடியாமல் இருக்கேன் என்றால் அது முழுக்க ஜேவிபி தான் முடிவெடுக்கு என்ற உண்மையை வந்து எங்களுக்கு சொன்னார்கள். அப்போ இன்றைக்கு என்பிபின்ற கட்டமைப்பு எப்படி பார்க்கப்பட்டாலும் அடிப்படை அரசியல் முடிவுகள் அனைத்தும் வந்து ஜேவிபியின் கையில் தான் இருக்கிறன்ற ஒரு பின்னணியில் தான் அது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா எங்களுக்கு மிக வெளிப்படையாக வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் டின்வில் சில்வா வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கார். அவ்வளோ சொல்கிறேன். அப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்க வந்து அவர் நடத்தின பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம் அது ஜனநாயகத்துக்கு முரணான ஒரு ஆட்சி, மக்களுடைய அங்கீகாரம் பெறாத ஒரு ஆட்சி, மக்களே கொந்தளித்து கொண்டு இருந்தது. ராஜபக்ச தரப்பை முற்றுமுழுதாக வந்து வீட்டை அனுப்புவோம்னு கொந்தளித்து அறுகலையை செய்து வெற்றிகரமாக அதை முடித்த இடத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க எல்லாரையும் வெட்டி அங்கே போய் பதவி எடுத்ததின் ஊடாக ராஜபக்ச தரப்பை காப்பாற்ற வழிகிட்ட ஒரு நிலையில தான் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியாக முடிவு எடுக்கிறோம். நாங்கள் சிங்கள தேசத்தோடு தான் பேச வேணும். சிங்கள தேசமே விரும்பாத ஒரு முயற்சியில் தலைமை பதவிக்கு வந்த ஒரு தரப்போடு நாங்கள் போய் பேசினால் அது சிங்கள மக்களுக்கு செய்கிற அநியாயம், சிங்கள மக்களுக்கு வந்து செய்கிற ஒரு துரோகம். இப்போ இந்த நாளைக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் போய் நியாயம் கேட்டு வந்து எங்களோட வந்து எங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க சொல்லி நாங்கள் பேச முடியாதுன்னா எங்களை நம்ப போகிறது இல்லை. ஒரு நம்பிக்கை துரோகம் செய்த வகையில் ஆட்சியை பிடிச்ச ஒரு இடத்துல சிங்கள மக்களுக்கு நாங்கள் அந்த இடத்துல போய் வந்து சிங்கள மக்களை கட் பண்ணி நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறான்றதை வந்து என்னை பொறுத்தவரை தூரம் நோக்கு இல்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். எங்களை அமைப்பு வந்து ரணில் விக்ரமசிங்க நடத்தின எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலையும் வந்து நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது, மக்கள் மட்டத்தில் அங்கீகாரம் கிடையாது. இந்த ஜனாதிபதி தேர்தல் அதை மிகப்பெரியளோட வந்து நிரூபிச்சிருக்கு. உண்மையிலே ரணில் விக்ரமசிங்கம் ராஜபக்ச தரப்பும் கடந்த 2 வருஷமாக வந்து ஆட்சியை நடத்தினதால் தான் தேசிய மக்கள் சக்திக்கு இந்தளவு தூரத்துக்கு வந்து மக்கள் ஒரு புரட்சியை காட்டுற வகையில் வந்து ஆதரிச்சிருக்கிறோம். அப்போ அந்த செய்தியை நாங்கள் அன்றைக்கே கண்டு கொண்டாங்க. இப்போ இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைன்னா இன்றைக்கு வந்து நாங்கள் சொல்ல வேண்டியது வந்து தேசிய மக்கள் சக்திக்கு மக்களான இல்லை என்று. ஆனால் அவர்களே வந்து முடிவெடுத்துட்டார்கள் வந்து தமிழ் மக்களுடைய அடிப்படை கோட்பாடு கடந்த 75 வருஷங்களுக்கு மேலாக தமிழ் மக்கள் வைக்கிற அடிப்படை கோட்பாட்டை அவர்கள் கருத்தில் எடுக்கிறதுக்கே தயாரில்லை என்ற ஒரு செய்தியை அவர்களே முதலே சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அறிவித்ததுக்கு பிறகு வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் நாங்களும் அதுக்கு ஒத்துழைக்கிற ஒரு நிலைமையை காட்டுறதாகத்தான் இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் எங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த நிலப்பாட்டில் இருந்து தேசிய மக்கள் சக்தி வாபஸ் பெறாவிட்டால் அவர்களோட பேசுகிறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நாங்கள் அவர்களை எதிர்த்துத்தான் வடகிழக்கில் முழுக்க வந்து நாங்கள் வேலை செய்வோம். ஆக சிங்கள தேசத்துடன் தான் அதிகார பகிர்வோ அரசியல் தீர்வு குறித்து பேச வேண்டும் என்பதன் மூலம் தென்னிலங்கை சிங்கள அரசாங்கத்துடன் தான் பேசி தீர்வு காண வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இறுதியிலே வந்து ஒரு தீர்வு, அதாவது ஐக்கிய இலங்கைக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு சிங்கள தேசத்தோட ஒரு நாடாக இரு தேசங்களும் வந்து ஒரு நாடாக வந்து நாங்கள் ஒன்றாக இருக்க போகிறோமாக இருந்தால் அவர்களோட பேசியாகும். அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. கேள்வி என்னென்றால் வந்து எந்த வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு நீங்கள் வரப்போறீர்கள், அந்த இணக்கப்பாட்டுக்கு வாரத்துக்கு வந்து பல அழுத்தங்களை
நாங்கள் பயன்படுத்தலாம். இன்றைக்கு இலங்கை பொருளாதார ரீதியாக வந்து தரமட்டத்துக்கு விழுந்திருக்கு. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற தரப்பு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உலக ஒழுங்கை கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் ஏதோ பொருளாதாரத்தில் வந்து ஒரு கொஞ்சமாவது ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகி இருக்குதுன்றா அந்த ஒழுங்கலே கேள்விக்குட்படுத்துகிற ஒரு அமைப்பு ஆட்சிக்கு வாரத்துக்கு முன்பதாக. ஆகவே அந்த நிலைமையில் எல்லாமே இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இலங்கையே ஏதோ ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குறதுக்கு வந்து உதவி செய்த நாடுகள் பிரதானமாக வந்து இந்தியா, மற்றது மேற்கு நாடுகள். இவை ரெண்டு தரப்பினுடைய அங்கீகாரம் இல்லாமல் வந்து IMF போன்ற தரப்புகள் மட்டத்தில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண முடிஞ்சிருக்காது. இந்த தரப்புகளையே கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு தரப்பாக தான் JVP இருக்கின்றது. ஆகவே இந்த வல்லரசுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இலங்கை சார்ந்த இலங்கையை மையப்படுத்தின போட்டியிலேயும் வந்து இதுவரைக்கும் இலங்கைக்கு உதவி செய்த தரப்புகள் உடைய பார்வையிலேயே பல கேள்விகள் இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ் அரசியல் முக்கியத்துவம் பெறுகின்றது. என்றால் தமிழ் அரசியலில் இருக்கக்கூடிய பொறுப்புக்கூறலும் இனப்பிரச்சனையும் தான் 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு ஆட்சிக்கு வந்த அனைத்து தரப்புகளுக்கும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விடயங்கள். அப்போ ஒரு ஆட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேணுமெண்டா வந்து பொறுப்புக்கூறலும் தீர்வும் சம்பந்தப்பட்ட விடயத்தில் வந்து அழுத்தம் போடப்பட்டது. தாங்கள் விரும்பின ஒரு ஆட்சி வருகின்ற பொழுது வந்து அதை மெல்ல ஒரு கால அவகாசங்களை வழங்கி அந்த ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தங்களை கொடுக்காத வகையில் வந்து காலம் கடத்தப்பட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த வல்லரசுலம் வந்து இலங்கையிலே இப்போ எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வந்து கடைபிடிக்கிற அப்படி வந்து யோசிப்பினோம். இது எல்லாத்துக்கும் வந்து தமிழ் தரப்புடைய நிலைப்பாடு ஒரு மிக முக்கியமானது. எங்களோட விஷயங்களை வச்சு தான் இந்த அழுத்தங்கள் போடப்படும். என்னை பொறுத்தவரை சிங்கள பௌத்த தேசியவாதம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த சித்தாந்தத்தை தான் முன்னெடுக்கும். தேசிய மக்கள் சக்தி என்று சொல்கிறக்கூடிய தரப்பும் வந்து அதே சித்தாந்தம் தான். இது ஒரு சிங்கள பௌத்தர்களுடைய நாடு, சிங்கள பௌத்தர்கள் மட்டும்தான் ஆட்சி உரிமை பெற்றவர்கள், மற்றவை வந்து தங்களோட தாய்வில் இருக்கலாம். அதனால தான் எங்களுக்கு அந்த அதிகாரம் என்று சொல்லி ஒரு தமிழர்களுக்குண்டு ஒரு உரிமையோடு வந்து எதையும் கூற முடியாதுன்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறோம். அதனால தான் அந்த ஒற்றையாட்சி முறையை வந்து இவ்வளத்துக்கு இறுக்கி அவை பிடிக்கிறதுக்கான காரணம். அப்போ அந்த சித்தாந்தத்தை கேள்விக்குட்படுத்துகிற வந்து தமிழ் தேசியவாதம் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த சித்தாந்தத்துக்கு ஒரு அழுத்தம் போடுறதாக இருந்தால் தமிழருக்கு இனப்பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தே ஆகணும் என்ற ஒரு கோட்பாடு தண்டப்பாட்டிலே வந்து அவர்களுடைய அந்த சிங்கள பௌத்த பேரினவாத கோட்பாட்டுக்கு வந்து ஒரு அழுத்தமாக இருக்குது. பொறுப்புக்கூறலும் அதே தான். பொறுப்புக்கூறல் என்ற விஷயத்திலேயும் வந்து இவை அனைவருக்கும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் தான் இராணுவத்திலேயும் வந்து இருக்குது. அப்போ இராணுவம் என்றால் வந்து முழு தெற்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்புகளும் வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. அந்த விடயத்தில் வந்து பொறுப்புக்கூறல் செய்தி ஆகணும் என்று சொல்லுகின்றது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்த அந்த பேரினவாதத்துடைய அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய டூல், அவங்க அந்த பேரினவாதத்தை நடைமுறைப்படுத்துறதுக்குரிய மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடிய இராணுவத்தில் வந்து கை வைக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுவும் தமிழர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். அப்போ இதில் தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் வந்து இந்த வல்லரசுகள் விரும்புகின்ற தாங்கள் விரும்புகிற ஒரு ஆட்சி என்றால் வந்து அமர்த்தி வாசிங்கோ என்று சொன்ன உடனே அமர்த்தி வாசிச்சு, விரும்பாத ஆட்சி என்றால் கொஞ்சம் சத்தம் போடுங்கோ என்று சொல்லி ஆட்சி மாற்றத்துக்குரிய ஒரு நிலைமை உருவாக்குறதுக்கு வந்து ஒத்துழைச்சு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த 15 வருஷத்தில் எதுவுமே காட்டுறதுக்கு இல்லை. அவ்வளோ சொல்கிறேன். அதனால தான் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று அடையாளப்படுத்தி இதுவரைக்கும் வந்து ஆணைய வழங்கப்பட்ட தரப்புகள் மீது வந்து தமிழ் மக்கள் சரியான கோபத்தில் இருக்கிறோம். உங்களோட கட்சி உட்பட எங்களோட கட்சி விட நாங்கள் ஆட்சிக்கு வர இல்லை, எங்களுக்கு ஆணைய மக்கள் கொடுக்க இல்லை. இதுவரைக்கும் வந்து ஆணையம் கொடுத்தா வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் பங்காளி கட்சிகளுக்கு பெரும்பான்மை ஆசனங்கள் மூலமாக பெரும்பான்மை ஆசனம். இப்போ போன பாராளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் எங்களுக்கு 2 ஆசனங்கள். சரி, அந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வெற்றிக்கு பிறகு
பாராளுமன்றத்தில் இந்த ஏனைய தரப்புகள் தமிழ் தரப்புகள் வந்து எடுத்த நிலப்பாட்டுக்கும் நாங்கள் அந்த 2 ஆசனங்களை வெல்றதுக்கு முதல் இந்த தரப்புகள் எடுத்த நிலப்பாடுகளுக்கும் ஒரு பாரிய வித்தியாசம். அதுக்கு முதல் வந்து இனப்படுகொலை என்ற வார்த்தையே உச்சரிக்கிற இல்லை, சமஷ்டி என்ற வார்த்தையே உச்சரிக்கிற இல்லை, இதெல்லாம் தேவையில்லை என்று சொன்ன காரணம் அப்படிங்க. நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே நின்று கொண்டு சமஷ்டியை விட்டு வேறு ஒற்றையாட்சிக்குள்ளே வேறு எதைக்கும் நாங்கள் இணங்க முடியாதுன்னு சொல்ல வந்து எங்களை தீவிரவாதிகள் என்று சொன்ன காலம் 2020க்கு முன்னம். சரி, ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு சமஷ்டி என்ற வார்த்தையும் தமிழ் தேசம் என்ற வார்த்தையும் இனப்படுகொலை என்ற வார்த்தையும் வந்து கதைக்காமல் எவரும் வந்து மக்கள் மட்டத்தில் போயிடாத ஒரு நிலைமை இந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அது நாங்கள் தான் உருவாக்கினோம். அவை அந்த மாற்றத்துக்கு நாங்கள் தான் காரணம். நாங்கள் தான் அந்த மாற்றத்தை ஆரம்பிக்கிறாங்க 2 உறுப்பினர்களை வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் எங்களோட மக்களுக்கு உரிமையோடு கேட்குறோம். நீங்கள் எங்களுக்கு அந்த அறுதி பெரும்பான்மையை கொடுத்துறீங்கன்னா வந்து நடக்க போகிற இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்கிற சதிக்கு வந்து நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். 2வது வந்து பேரம் பேசுகிறதுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எங்களோட மக்களுடைய நிலங்களை கருத்தில் வச்சு வந்து நாங்கள் எங்களுடைய நிலப்பாடுகளை முன்வைக்கலாம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தே ஆகணும். நீங்கள் சொல்லியிருந்தது போல இந்த எதிர்வரக்கூடிய பொது தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று பார்க்கிற போது உங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்குமாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய அந்த பாராளுமன்ற பதவி காலத்துக்குள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு தீர்வை உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்க முடியுமா? 2 விஷயங்கள் தானுங்க. முதலாவது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத எங்களுக்கு அடிப்படையில் வந்து எங்களுக்கு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் முதல்ல தடுக்க பார்க்கணும். ஆக குறைஞ்சது எங்களுடைய அனுமதி இல்லாமல் தான் நிறைவேற்றதாக வந்து நாங்கள் உறுதிப்படுத்தவும். அது மிக முக்கியம். தடுக்கிறது தான் முதல் ஆப்ஷன். அப்படி ஏலாட்டி வந்தால் குறைஞ்சது தமிழரை புறக்கணித்து தான் இது கொண்டு வரப்பட்டது. இப்போ கடந்த 3 அரசியலமைப்புகளும் இலங்கையில் நிறைவேற்றப்பட்ட 3 அரசியலமைப்புகளும் எடுத்து பார்த்தால் தமிழரை புறக்கணித்து தான் இது கொண்டு வரப்பட்டது. தமிழர் ஒத்துழைக்காத ஒரு அரசியலமைப்பாக தான் இது இருக்குது. தமிழர்கள் இந்த அரசியலமைப்புக்கு வெளியில் தான் இருக்கணும். அதனால தான் அவைக்கு ஒரு இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியிருக்கு என்ற ஒரு நிலைப்பை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அது மிக மிக முக்கியம். ஏனென்றால் இதுவரைக்கும் வந்து சொல்லப்பட்ட அந்த உரையாடல் என்னென்னா வந்து இது விடுதலை புலிகள் வந்து சும்மா தேவையில்லாமல் வந்து தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் ரெடி. 2009க்கு பிறகு வந்து தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தரப்புகள் நடந்து கொண்டதும் அதை ஆமோதிக்கிற வகையில், அந்த கருத்தை ஆமோதிக்கிற வகையில். புலிகள் தான் பிரச்சனை இங்கே, தமிழ் மக்கள் அல்ல. தமிழ் மக்கள் எல்லாத்துக்கும் தயார். ஏன்னா இந்த ஒற்றையாட்சிக்கும் கூட இணங்கிறதுக்கு தயார், 13ஆம் திருத்தத்தை ஏற்கிறதுக்கு தயார். அப்படி தான் நடந்து கொண்டது. அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ளே தீர்வு காண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது தமிழ் மக்களோட அபிலாஷைகளை அங்கீகரிக்கின்ற உரிமைகளை அங்கீகரிக்கின்ற ஒரு தீர்வாக அமைந்தே ஆகணும். அதுக்கு அப்படி ஒன்று நடப்பதாக இருந்தால் எங்களோட முழு ஒத்துழைப்பும் கூட இருக்கும். நாங்கள் இல்லை குழப்பற நோக்கத்துக்கு வந்து செயற்பட போகிறீங்க. ஆனால் அது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக இருக்கணும். மற்ற இந்த வார்த்தை ஜானங்களை போட்டு சட்டத்துக்கே தெரியாத வார்த்தைகளை வச்சுக்கொண்டு அங்கே போய் காட்டலாம்னு யாரும் நினைச்சா வந்து அதற்கும் நாங்கள் இணங்க போகிறோம். ஒரு அரசியல் அமைப்பண்டா தனிஞ்சா ஒரு சட்டமண்டா அதில் வந்து ஒரு தெளிவு இருக்கணும், ஆம்பிகுவிட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையிலே தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்க்கிறதா இருந்தால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கணும். அதில் தமிழ் மக்களுக்கு ஒரு முகமும் சிங்கள மக்களுக்கு இன்னொரு முகமும் தெற்கில் வந்து அது அப்படி இல்லை, நாங்கள் இப்படி போட்டது வந்து அவங்கள சும்மா காட்டுறதுக்கான இதுதான் உண்மையிலே நடக்கும் என்று அங்கே சொல்லி இப்போ இந்த எங்களுக்கு வந்து இல்லை நாங்கள் இப்படி செய்த வந்து அதை என் சிங்களவங்களை சமாளிக்கிறதுக்கு மட்டும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தும் பிரயோசனம் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் சிங்கள மக்களுக்கு வந்து நாங்கள் போய் சொல்கிறோம் இல்லையே, நாங்கள் போய் சிங்கள மக்களுக்கு சொல்கிறோம் வந்து இதுதான் நாங்கள் நினைப்பாடு, நீங்கள் இதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும். அதை தெரிஞ்சு கொண்டு வந்து எங்களோட ஒரு நிற்கப்பாட்டுக்கு வரணுமே தவிர நாங்கள் பொய் சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை போலி நம்பிக்கையை கொடுத்து போட்டு அவங்களுக்கு இணங்க வச்சு அப்படிப்பட்ட ஒரு தீர்வை நின்று பிடிக்க போகிறது இல்லை. அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த வெளிப்படைத்தன்மை எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரசியலமைப்பு உருவாகப்படுது என்றால் எங்களோட முழு ஒத்துழைப்பும் வந்து கட்டாயம் அதில் இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். நீங்கள் இந்த முதல் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நீங்களே சொல்லியிருந்தீங்க இலங்கையில் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த அளவுக்கு
ஒரு எழுச்சி பெறுறதுக்கு காரணம் இதற்கு முன்னைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் உண்டு. இப்போ இந்த அரசியல் மாற்றம் வந்து வடகிழக்கிலையும் நாங்கள் எதிரொலிக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மீதான மக்களுடைய நம்பிக்கை நிறைய இடங்களில் கேள்விக்குள்ளாகி இருக்கு. இந்த முறை வந்து எப்போதைய தேர்தல்களையும் விட மக்கள் சிங்கள தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கிறதுக்கு சிந்திக்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு தேர்தலில் எதிரொலிக்கும் என்று தெரியாத போதிலையும் இது ஒரு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சவாலான ஒரு விடயமாக மாறி இருக்கிற பின்னணியில் இது வந்து எதிர்வரக்கூடிய பாராளுமன்றத்தில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சவாலையும் தோற்றுவிச்சிருக்கு. இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்வரும் காலங்களில் இதை எப்படி கையாள போகிறீங்க? இல்லை, எந்த கருத்து வந்து இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாட்டி தமிழ் மக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க என்ற கருத்தோடு நான் இணங்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் வந்து அது ஒரு திட்டமிட்ட ஒரு கருத்துருவாக்கமே தவிர கலநிலை அப்படி அல்ல. நாங்கள் சும்மா இந்த ஜனாதிபதி தேர்தல் எடுப்போம். இப்போ வடகிழக்கில் நடக்கிற அரசியல் வந்து நேற்று முந்த நாள் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் இல்லை. விமர்சனங்கள் சார்ந்த அரசியல் இப்போ 15 வருஷமாக அந்த படிப்படியாக வந்து வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு பிரச்சனை. அனுரகுமார திசாநாயக்கு ஜனாதிபதி தேர்தலில் வந்து வெல்றதாக இருந்தால் வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய வாக்களை எப்படி என்றாலும் பெறணும்ன்ற ஒரு தேவை அந்த தேர்தலில் தான் கூட. ஏன்னா அந்த தேர்தலில் வந்து பொதுவாக சொல்லப்பட்டது வந்து 50% வாக்குகளுக்கு அனுரகுமார முதல் கவுண்ட்லேயே எடுக்காட்டி 2வது கவுண்டில் வந்து அவருக்கு வந்து விருப்ப வாக்கள் அடிப்படையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எஸ்ஜேபி வந்து யூஎம்பிக்கு போடும், யூஎம்பி எஸ்ஜேபிக்கு போடும், அப்படி மாறலாமே தவிர வந்து ஜேவிபிக்கு போடும் இல்லாட்டி என்பிபிக்கு போடும் என்ற வாய்ப்புகள் மிக குறைவு என்றது தான் பொதுவான ஒரு கணிப்பாக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து மிக தீவிரமாக வந்து வடகிழக்கில் வந்து வேலை செய்கிறதுக்குண்டு ஒரு தேவை இருந்த இடத்துல கூட என்பிபிக்கு வந்து வடகிழக்கில் வந்து இந்த பிரதான கட்சியர் எடுத்து பார்த்தா வந்து கடைசி இடத்துல தான் இருந்தது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி கூட ஒரு சிங்கள தேசிய கட்சி தானே, அப்போ அதுதானே முதலிடத்தில் இருந்தது வடகிழக்கு 5 தேர்தல் மாவட்டங்கள்லேயே. இல்லை, எஸ்ஜேபி நீங்கள் சொல்கிற சரி. ஆனால் எஸ்ஜேபியை ஆதரிக்க சொல்லி கேட்டது வந்து ஒரு பாரம்பரிய தமிழ் தேசிய கட்சி. அப்படிதான் நான் சொல்கிறேன். மற்றது மக்களை பொறுத்தவரையில் வந்து எஸ்ஜேபியை பார்க்குறதும் என்பிபியை பார்க்குறதுல வந்து பாரிய வித்தியாசம் என்னென்றால், என்பிபி வந்து இந்த போர் நடந்த காலப்பகுதியில் இந்த அனுரகுமார திசாநாயக்கும் வீரவன்சம் சேர்ந்து தான் ஜேவிபியின் தலைவர்களாக வந்து அந்த போரை நியாயப்படுத்தினது வந்து மிகப்பெரிய பங்கை ஆற்றினவை. அவையும் ஜாதிக ஹில உரிமையும் தான் மிக முக்கியமான அந்த தத்துவ ரீதியாக அந்த போரை நியாயப்படுத்தினவை. ராஜபக்ச தரப்பு வந்து இனவாதத்தின் அடிப்படையில் அதை கொண்டு போனது. ஆனால் அந்த ஒரு 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 இன்டலெக்சுவலாக வந்து அந்த விஷயத்தை கையாண்ட முழுக்கம் வந்து ஜேவிபியும் ஜாதிக ஹில உரிமையும். அப்போ தமிழ் மக்களுக்கு வந்து ஜேவிபியை பார்க்கின்ற பொழுது வந்து தமிழ் மக்கள் வந்து அதிண்ட தொடர்ச்சியாகத்தான் கூடுதலாக பார்க்குறோம். வடகிழக்கை நிரந்தரமாக பிரித்து வச்சவன். எப்போ பிரித்தவன்? சுனாமி அடித்து, சுனாமியால் வடகிழக்கு 3/2 சேதம் வந்து வடகிழக்கில் நடைபெற்றது. அதுவும் கிட்டத்தட்ட 90% வந்து இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் நடைபெற்றது. இயக்கத்தை பெரிய அளவில் விரும்பாத சர்வதேச சமூகம் கூட இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை, இது இயக்கம் என்று பார்க்கலாது, அந்த உதவிகள் கட்டாயம் போய் சேர்ந்தே ஆகணும், ஆகவே அரசாங்கம் வந்து ஒரு இணக்கப்பாடுக்கு வரணும் என்று வற்புறுத்தி தயாரிக்கப்பட்ட ஒரு பீட்டம்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு சென்று அதை நிராகரிக்க பண்ணி வடகிழக்கையும் பிரித்தவை. ஒரு மனிதாபிமான பாரதூரமான ஒரு நெருக்கடி இருந்த காலகட்டத்தில் இப்படி தான் ஜேவிபி நடந்து கொண்டது. அதில் அனுரகுமாரும் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு ஆற்றினவர். அப்போ இதுதான் ஜேவிபியுடைய அனுரகுமாரனுடைய பின்னணி. அந்த கோணத்தில் தான் தமிழ் அரசியல் வந்து தமிழ் மக்கள் அவையை பார்க்கும். அப்போ அவையும் ஒரு ராஜபக்ச தான், அவையும் ஒரு கோட்டாபய தான், அவையும் அந்த சித்தாந்தத்துக்கு முழுமையாக வந்து துணை போனவர் தான். சரி, நாங்கள் சொல்லுவோம் அது எல்டிடி காலம். எல்டிடி இருந்த இடத்துல வந்து சிங்கள திறப்பு ஒரு சாதாரண சிங்களவனுக்கும் வந்து அது ஒரு கஷ்டமாக இருக்கும் என்றதுக்காக அதை நாங்கள் அந்த காலத்தை வச்சுக்கொண்டு முடிவு எடுக்கக்கூடாது. சரி, 15 வருஷம் போருக்கு பிறகு 15 வருஷம் இருக்குது. 15 வருஷம்
தமிழ் மக்கள் வீதியில் போராடினோம், காணாமலாக்கப்பட்டவர் போராடினோம், அரசியல் கைதிகளோட குடும்பங்கள் போராடினோம், காணி பறிக்கிற குடும்பங்கள் போராடினோம், பாரம்பரிய என்ன கோயில்களை இடித்து புத்த கோயில்களை கட்டுற அந்த அதால் பாதிக்கப்படுற மக்கள் போராடினோம். ஒன்றுலையாவது வந்து ஜேவிபி வந்து தமிழ் மக்களோட பக்கம் இருந்திருக்கா? ஒரு சந்தர்ப்பம், ஒரு போராட்டம் இல்லை, ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஜேவிபி வந்து அந்த போராடுற மக்களோட அடையாளப்படுத்தியிருக்கா? ஒன்றுலையும் இல்லை. அப்போ இதெல்லாம் 2-3 கிழமைக்கு முன்பதாக வந்து இதெல்லாம் விளங்கி கொண்ட தமிழ் மக்கள், ஜேவிபியை கடைசி இடத்துக்கு தள்ளின தமிழ் மக்கள் ஏதோ தெலுங்குல மாதிரி வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது வந்து எனக்குண்டா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் அங்கீகாரம் வழங்குவார்கள் என்பதல்ல, தென்னிலங்கையினுடைய ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு மக்கள் அங்கீகாரம் வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் தமிழ் மக்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தீர்கள். அதே போல தமிழ் பொதுக்கட்டமைப்பு ஒன்றிணைந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியது. ஆனால் இந்த 2 தரப்புக்கும் வழங்கப்பட்ட வாக்குகளை விட, அதாவது புறக்கணிப்பையும் தாண்டி அடுத்து பொது வேட்பாளருக்கு வழங்கப்பட்ட வாக்குகளையும் விட ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு வழங்கப்பட்ட வாக்குகள் வடகிழக்கில் அதிகமாக இருந்தன. ஆக தமிழ் தேசிய கட்சிகள் மீதான நம்பிக்கையை இழந்து மக்கள் தென்னிலங்கையை நோக்கி, அதாவது நாங்களும் இவர்களுடன் சமரசமாக பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு தேவைப்பாட்டை உணர்வதாக இதை எடுத்துக்கொள்ளலாம் தானே? அதுலேயும் ஒரு அதிலையும் நான் இணங்கவில்லை. துரதிர்ஷ்டவசமாக, அந்த வார்த்தையை நான் வேணும்னு தான் பார்க்குறேன், துரதிர்ஷ்டவசமாக 2009க்கு பிறகு ஒரு திட்டமிட்ட கருத்துராக்கம் ஒன்று நடந்திருக்கு. இந்த ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பு 2005 புறக்கணிப்பு தான் இனப்படுகொலைக்கான அடித்தளத்தை போட்டாங்க. அப்போ இந்த புறக்கணிப்பு அரசியலே வந்து ஒரு மூட்டத்தனமான ஒரு விஷயம். இது ஏற்கக்கூடாது. மற்றது வெளில போகிறது வந்து ஒரு சிங்கள தலைவர் எப்படி என்றாலும் வந்து அதில் எங்களுக்கு கூட உகந்ததை பார்த்து வந்து வெளில வைக்கணுமே தவிர, இந்த நாங்கள் தமிழ் தேசியத்தை வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து போய் கடைப்பிடித்து எல்லாத்தையும் அடிக்கிற ஒரு விஷயமாக தான் இது இருக்குமெண்டு அந்த 2005 எடுத்த முடிவை வச்சுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கருத்துராக்கம் வந்து அதுவும் விசேஷமாக 2009க்கு பிற்பாடு வந்து நடைபெற்று இருக்கு. அப்போ 2005 எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் சரி என்று நீங்கள் கருதுகிறீர்களா? புறக்கணிப்பு தீர்மானம் நிச்சயமாக சரி. ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சன் தான் போட்டிட்டார். ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சண்ட அதே சித்தாந்தத்தோடு இருக்கிறவர்ன்றது தான் இயக்கத்துடைய நிலப்பாடு. ஏனென்றால் இயக்கம் வந்து 2001லேயும் 2004லேயும் வந்து ரணில் விக்ரமசிங்க வெல்ல பண்ணுறதுக்கு வந்து கணிசமான ஆதரவை வழங்கினார். 2001 எனக்கு நல்ல ஞாபகம் வந்து நாங்கள் வடகிழக்கில் வந்து அப்போ தான் கூட்டமைப்பாக வந்து முதல் தடவையாக வந்து போட்டிடுறேன். அது வரைக்கும் இயக்கத்துடைய சரித்திரத்தில் வந்து இல்லாத வகையில் வந்து இயக்கம் ஒரு அறிக்கை விட்ட வந்து தென்னிலங்கையில் வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து வாக்களிக்க சொல்லி அப்படிங்க சொல்கிறேன். அந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஆதரவை கொடுத்து, அந்தளவு தூரத்துக்கு வந்து வடகிழக்கிலேயும் வந்து ஒத்துழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை ஒன்று செய்து இருந்த இடத்துல அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தாமலே வந்து மக்களுடைய அன்றாட மனிதாபிமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களில் கூட ஒத்துழைக்காமல் இருந்த இடத்துல மற்றது இன்னொரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை என்ற ஒரு பக்கம் சொல்லி கொண்டு வந்து இராணுவத்தை பலப்படுத்தி வந்து இராணுவ ரீதியாக வந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற மெட்டத்தரப்பை வந்து அண்டை கட் பண்ணுறதுக்குரிய ஒரு வேறு எனக்கு ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய நட்பு சர்வதேச நட்பு சக்திகளை வச்சுக்கொண்டு இன்னொரு போருக்குத்தான் தயார்படுத்துகிறார் என்ற ஒரு பார்வை ஒன்று கணிசமாக வந்து இயக்க மட்டத்தில் வந்து. அப்போ கேள்வி என்றால் வந்து ரணில் விக்ரமசிங்க போர் செய்ய விடுறதா இல்லாட்டி ராஜபக்ச போர் செய்ய விடுறான்னு தான் கேள்வி. அது ஒரு தெரிவில்லி. அப்போ இது ரெண்டும் தெரிவில்லாத இடத்துல வந்து இவை 2 பேருக்கும் வந்து வாக்களிக்க முடியாத ஒரு முடிவுக்கு தான் வருகிறேன். சரி, இப்போ நான் சும்மா கேட்குறேன், இன்றைக்கு வந்து இஸ்ரேல் காசா யுத்தம் நடக்குது. இது எந்த கருத்து தான், இது இயக்கத்துற கருத்து இல்லை, இது எந்த கருத்து. இன்றைக்கு இஸ்ரேல் காசா யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் எந்தளவு தூரத்துக்கு வந்து நியாயமாக நடந்து கொள்ளது வந்து உலகத்துக்கே தெரியும். ஆனால் இஸ்ரேலை முற்றுமுழுதாக இன்றைக்கு நின்று காப்பாற்றுறதே வந்து அமெரிக்காண்ட தலைமையில் மேற்கு நாடுகள்.
அதில் மேற்கும் இப்போ கணிசமாக மேற்கு நாடுகளில் இருந்தும் கணிசமான மாற்றங்கள் உருவாகுது. ஆனால் அமெரிக்கா தான் அதுக்கு பிரதானமாக வந்து தலைமை வகிக்குது. இந்த இஸ்ரேல் எப்படி அமெரிக்கா பார்க்குறதோ அதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்கே வந்து பார்க்குறாரு. அந்தளவு தூரத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே வந்து மேற்குக்கும் இந்தியாவுக்கும் ஒரு மிகவும் விசுவாசமான ஒரு தரப்பாக தான் இருந்திருக்கிறார். இதே ரணில் விக்ரமசிங்கே இந்த போரை செய்து முடிச்சிருப்பார். இருந்தால் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை பற்றி எவரும் வந்து கதைக்கிறதுக்கு கூட தயாராக இருந்திருக்க மாட்டாங்க. அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ ஒரு அணுகுமுறை ரீதியாக நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் 2001 2004 ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியின் காலத்தில் எந்தளவு தூரத்துக்கு அவர் ஒத்துழைக்காத இடத்துல, பேச்சுவார்த்தை விஷயத்தில் ஒத்துழைக்காத இடத்துல எந்தளவு தூரத்துக்கு இந்த வல்லரசுகள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு வந்து அவருக்குத்தான் அந்த ஆதரவை கொடுத்தது. பேச்சுவார்த்தையை முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலையும் வந்து உதவி செய்யலை, அவரை பலப்படுத்துறதுக்கு மட்டும்தான் பார்த்த விடயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ அது எல்லாத்தையும் வச்சுத்தான் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்ற நாங்கள் உட்பட எல்லாம் இயக்கம் மீது போட்டு பிரயோசனம் இல்லை. நாங்கள் உட்பட வந்து எங்களுடைய அனுபவத்திலையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து இதில் எங்களுக்கு ஒரு தெரிவு இல்லைன்னு நாங்கள் 2005 முடிவெடுக்கிறோம். இதே ரணில் விக்ரமசிங்கே அதுக்கு பிறகு வெண்ட தமிழ் கட்சிகளால் வந்து ஏதோ பெரிய கடவுள் இவர் தான் எல்லாத்தையும் செய்து கொடுக்க போகிறாருன்னு தான் காட்டப்பட்டேன். இதே ரணில் விக்ரமசிங்கே தானே 2022 வந்து போய் ராஜபக்ச காப்பாற்றினேன். அப்போ அந்தளவு தூரத்துக்கு ராஜபக்ச தரப்பு வந்து ரணில் விக்ரமசிங்க சித்தாந்தத்துக்கு முரணண்டா எப்படி இந்த ரணில் விக்ரமசிங்க போய் ராஜபக்சோட வந்து சேர்ந்து ஆட்சி செய்திருக்கலாம்? அப்போ இதெல்லாம் அன்றைக்கே நாங்கள் புரிஞ்சபடியால் தான் அன்றைக்கு எடுத்த முடிவு சரி என்று நாங்கள் இன்றைக்கும் சொல்கிறோம். சரி, பகிஷ்கரிப்பு துரதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு போர் முடிஞ்ச கையோடே அந்த அலையோட அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் ஓட வந்து அந்த பகிஷ்கரிப்பு தான் அதுக்கு காரணம் என்று சொன்ன ஒரு பிழையான தவறான ஒரு கருத்துருவாக்கத்தால் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு கூட வந்து வெளியில் வர முடியாமல் இருக்கு. சரி, அதிண்ட ஒரு விளைவாக அனுரகுமாரவா சஜித்தா அனுரகுமார நேரடியாக ராஜபக்சோட ஈடுபட்டு இந்த போரை நியாயப்படுத்தின ஒருவர். சஜித் அப்படியே இல்லை, அவர் எதிராணியில் தான் இருந்த ரெண்டு ஒரு பார்க்குற காரணத்தினால தான் இன்றைக்கு வந்து அந்த வாக்கு வந்து சஜித்துக்கு போனேன். இல்லாட்டி ரணிலுக்காவது போயிடலாம். ரணிலும் வேறையாக தானே கண்டெஸ்ட் பண்ண, ரணிலுக்காவது போகணும். ஆனால் இன்றைக்கு ரணிலையும் வந்து ராஜபக்ச தரப்பாக தான் பார்க்கப்படுது. அதனால தான் ரணிலுக்கு வந்து வாக்கு கணிசமாக குறைஞ்ச. இல்லாட்டி ரணில தானே நீங்கள் 2009 பிறகு வந்து இவர் தான் தமிழருக்கு வந்து காவலர், இவர் தான் எல்லாத்தையும் செய்து கொடுக்க போகிறாருன்னு தானே பிரச்சாரம் இல்லை நடந்தது. அப்படிப்பட்டவருக்கு வந்து வாக்கு விலை இல்லையே, விழுந்த வந்து சஜித்து ரணிலோட மோதிரவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் நாங்கள் அந்த கோணத்தில் தான் பார்க்கணும். இது ஒரு சிங்கள தலைவர் மட்டும்தான் பண்ணுவார், சிங்கள தலைவர் மட்டும் படுற இடத்துல வந்து நாங்கள் அந்த மோட்டுத்தனமாக வந்து அந்த 2005 செய்த மாதிரி என்னோட அதுதான் நகரத்துவாக்கம், அப்படி தான் மூளை கழுவப்பட்டிருக்கு. அப்போ மோட்டுத்தனமாக வந்து நாங்கள் அப்படி நடந்து கொள்ள கூட. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு தெருவே என்ன அந்த வார இடத்துல தான் இந்த மக்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஆனால் எங்களோட பார்வையில் வந்து இந்த மேலோட்ட அரசியலிருந்து எங்களோட மக்கள் விடுபடுவோம். யூசி, நாங்கள் ஆழமாக சிந்திக்க தொடங்கணும். மக்கள்கிட்ட வந்து இந்த அரசியலை கொண்டு போகணும். சும்மா முந்தின காலங்களில் மாதிரி சும்மா தலைவர்களையும் கட்சிகளையும் நம்பி வந்து இருக்கலாம். இன்றைக்கு வந்து மக்களுக்கு வந்து தகவல் எடுக்கணுமென்றா வந்து அதுக்குரிய எல்லா வசதிகளும் இருக்குது. மக்கள் அந்த தகவலை தேடி மக்கள் ஒரு இன்ஃபார்ம்ட் முடிவுகளை எடுக்கிறதுக்குரிய ஒரு கலாச்சாரத்தை வந்து நாங்கள் வளர்க்காட்டி தமிழினம் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளே தான் போய் கொண்டு இருக்கும். அப்போ ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்கிற உங்களுடைய அந்த கோரிக்கை நியாயமானது அப்படின்றத நீங்கள் நியாயப்படுத்துறீங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுறீங்க. இதுக்கு நீங்கள் முதல் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நியாயப்படுத்தல், நாங்கள் வந்து தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல். ஏனென்றால் அதில் தமிழ் ஒரு வேட்பாளர் வெல்ல வாய்ப்பில்லை. மிச்ச தேர்தல்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் இழக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் போட்டி போட வேண்டும். ஆனால் இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்குது தானே. இவர்கள் வந்து தங்களுடைய வரப்பிரசாதங்களும் நலன்களும் பேணப்படுற ஒரு தேர்தலில் போட்டியிடுறதை அவர்கள் புறக்கணிக்கிறீர்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் மாதிரியான ஒரு இடத்துல நாங்கள் போராடி பெற்றுக்கொண்ட வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டாம் என்று எந்த அடிப்படையில் சொல்லிக்கணும் என்ற ஒரு கேள்வி வருது தானே. இப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டிடுறீங்க? பாராளுமன்றத்தில் நான் உங்களோட முதலாவது கேள்விக்கு வந்து அந்த பதிலை கொடுத்துட்டேன். அரசியலில் வந்து மாற்று கருத்துகளும் வரும், அதில் அது கட்டாயம் அவசியம்.
அப்போ முடிவுகள் எடுக்கிறது வந்து நிலைமையில் வச்சு கொண்டு வந்து நீங்கள் ஆராய்ந்து தான் அந்த முடிவுகள் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தெரிஞ்சால் வந்து நாங்களும் வந்து அடிப்படையில் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கலாம். தமிழ் நிலப்பாட்டை முன்வைச்சு நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கலாம். சரி, நிறுத்தி நாங்கள் வாக்குகளை கேட்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கு மட்டுமில்லையே, நாங்கள் ஆரம்பத்திலிருந்து செய்யாமல் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பகிஷ்கரிப்பு அரசியல் தவறுண்டு சொல்கிற விஷயத்தை வந்து நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம். பகிஷ்கரிப்பும் வந்து ஜனநாயகத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு ஹைலி சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு வெளிப்பாடு. ஒழுங்க அதை நிராகரிக்கிறதிலே தவறு இருக்குது. முதலாவது 2005 எடுத்த நிராகரிப்பு இந்த முறை வந்து சரியென்றது நிரூபிக்கப்படுகின்றது. ஏனென்றால் அன்றைக்கு வந்து ரணில் தான் எல்லாம் நல்லவர், ரணில் தான் எங்களை காப்பாற்றுவார் என்று சொல்கிற ரணில் தான் இன்றைக்கு ராஜபக்சோடையே போய் சேர்ந்து இருக்கிறார் என்று நிரூபிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. அப்போ அந்த பகிஷ்கரிப்பையும் ரணில் விக்ரமசிங்க ஒன்றாக தமிழ் அரசியல் இல்லாட்டி அந்த தமிழ் அரசியல் மட்டத்தில் வந்து பார்க்கப்பட்ட நிலைமை இன்றைக்குத்தான் முதல் தடவை இந்த தேர்தலோட வந்து கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. ஆகவே அதை இன்னும் தெளிவாக்க ஓடும் எங்களோட மக்களுக்கு என்ற ஒரு தேவை எங்களிடம் இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அப்பால் இன்றைக்கு யார் தமிழ் அரசியலை தமிழ் மக்களுடைய ஆணையை வந்து கணக்கில் எடுக்கிறாங்க? தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக என்ன அழிவு நடந்தாலும் என்ன நெருக்கடி வந்தாலும் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய ஆணையை தான் வழங்குகிறார்கள். வழங்குகிற ஆணை வந்து தரப்பு பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் மக்களோட பக்கத்திலேருந்து நம்பி ஒரு சரியான ஒரு ஆணையத்தான் கொடுக்குறார்கள். சரிதானே? தெற்கில் வந்து யார் அதை கணக்கில் எடுத்திருக்கு? ஒருத்தரும் எடுக்கல. அப்போ இந்த தேர்தல் முறைமைன்றதுக்கு அப்பால எங்களுக்கு இந்த சிஸ்டமே வந்து தவறுண்டு காட்டுறதுக்கு வந்து புறக்கணிப்பு தான் ஒரே வழி. தேர்தலில் உங்களுக்கு அரசாங்கம் பிள்ளை என்று சொன்னால் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு மாற்றாக வந்து நீங்கள் இருக்கலாம். ஆனால் இது அரசாங்கம் பிரச்சனை இல்லை, இது சிஸ்டம் தான் பிரச்சனை. இந்த சிஸ்டம் ஒரு இனவாத சிஸ்டம். விளங்குது? எங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு இடத்தை நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை, எங்களுக்கு இடம் இல்லை இதில். இந்த சிஸ்டத்தில் வந்து நாங்கள் அழிகிறது தான் ஒரே வழி. அந்த சிஸ்டத்துக்குள் பாராளுமன்றம், உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபை நான் சொல்கிறேன். இப்போ அப்படி அதை பாதிப்பு இல்லாமல், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்காமல் நாங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரே ஒரு முறை இந்த ஜனாதிபதி தேர்தல் முறை. அதுக்காகத்தான் நாங்கள் அதை புறக்கணிக்கணும்னு சொல்கிறோம். இப்போ பிரதிநிதித்துவத்தை வந்து இழக்கக்கூடாண்ட விஷயத்தை இருந்தால், பிரதிநிதித்துவம் வந்து பிள்ளையான தரப்புக்கு போனால் வந்து அதை இன்னும் பிரச்சனைகள் கொண்டு வர மாட்டதில் நாங்கள் தெளிவு, நாங்கள் அனுபவ ரீதியாக வந்து நாங்கள் அதில் தெளிவு அடைஞ்சிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மாகாண சபை தேர்தலில் வந்து நாங்கள் ஏற்கவில்லை. ஆனால் மாகாண சபை தேர்தலில் வந்து வெள்ளாக்கள் போய் வந்து அதில் ஒன்றுமில்லாத இடத்துல வந்து அது இருக்கிற மாதிரி வந்து போலியாக வந்து காட்ட வலிக்கிட்டால் வந்து அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. அங்கே தெற்கில் போய் டீல் அடித்து போட்டு உண்மையிலே மக்களுக்கு தேவையான ஒன்றையும் கேட்காமல் டீல் அடித்ததையும் பிரகாரம் வந்தால் தெற்குக்கும் வந்து ஒரு நெருக்கடி ஒன்றும் கொடுக்காத வகையில் வந்து சும்மா கடமைக்கு வந்து இங்கே செய்கிற மாதிரி ஏதோ தாங்கள் அதிகாரம் இருக்குது இல்லாட்டி ஏதோ ஒன்று செய்கிறோம்ன்ற மாதிரி காட்டிக்கொள்றதுக்கு வந்து செய்கிற நாடகங்கள் வந்து சரி வராது. அப்போ அதுக்கும் வந்து சரியான ஆக்கள் அதுக்குள்ளே போனால்தான் அதை அம்பலப்படுத்தலாம். அப்படிங்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் அது அனுபவ ரீதியாக வந்து நாங்கள் அந்த விஷயங்களை வந்து பார்த்து நாங்கள் எங்களோட நிலப்பாட்டில் வந்து மாற்றங்களை எடுக்கிறோம். நீங்கள் அதை சந்தர்ப்பவாதமாக யாரும் குறைச்சொன்னாலும் குறைச்சிடலாம், அது நீங்கள் சந்தர்ப்பவாதமாக பார்க்கலாம். எங்களோட கருத்தை எங்களோட அணுகுமுறையில் எங்களோட அரசியலை விரும்பாத தரப்போல் வந்து அப்படித்தான் சித்தரிக்க பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் எங்களோட நியாயங்களை சொல்கிறோம் தானே, அந்த நியாயத்தில் என்ன தவறு இருக்குது? நாங்கள் ஏன் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் போட்டி போடுறோம், மெட்ட விஷயத்தில் வந்து போட்டி போடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்றதுக்கு வந்து நாங்கள் எங்கள் நியாயங்களை சொல்கிறோம். அந்த நியாயங்களுக்கு வந்து என்ன தவறு இருக்குது? இவ்வளோங்க. அப்போ நாங்கள் போட்டி போடாது இந்த தரப்புகள் சொல்லணும், எங்களை வந்து போட்டி போட வேண்டாம்னு சொல்கிற தரப்புகள் அப்படின்னா எல்லா தரப்புகளும் வந்து போட்டி போட வேண்டாம்னு சொல்லுவாங்களோ. இப்போ சொல்கிறாக்கள் யார்? எங்களுக்கு போட்டியாக இருக்கிற தரப்புகள் தான். ஏன்னா நாங்கள் போட்டி போட்டால் வந்து இப்போ எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வரும், அவைக்கு விடுறதுக்குரிய வாய்ப்புகள் குறையுமன்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க.
ஏதோ ஒரு டிஸ்கிரெடிட் பண்ணுறதுக்காக. இது டிஸ்கிரெடிட் பண்ணுற விஷயமே இல்லை. நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஆழமான அரசியல் செய்தியை கொடுக்குற ஒரு விஷயம். இன்றைக்கு போர் நடந்தது. இந்த எல்லா கட்சிகளும் வந்து புலிகள் தான் பிரச்சனை என்று சொல்லித்தான் அந்த போரை நியாயப்படுத்துகிறேன். யார் தெற்கு கட்சிகள். போருக்கு பிறகு வந்து இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாமே. நாங்கள் எங்களோட உரிமைகள்ன்றதை ஒரு பக்கம் விடுவோம். தமிழருக்கு தேவையான வசதிகள் அதை செய்து கொடுத்துருக்கலாமே, செய்யலேன். சரி, அதான் ஒரு பக்கம். போர் நடக்கிற காலத்தை எடுப்போம். டக்ளஸ் தேவானந்தா வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அமைச்சர் பதவியில் எடுத்து அரசாங்கத்தோடு இருக்கிறார். அப்போ போர் நடத்துகிற அரசு பக்கத்தில் தான் இருப்பார். போர் மெட்ட பக்கம் வந்து இயக்கம். இந்த மக்கள் இயக்கத்தை ஆதரிக்குது, போராட்டத்தை ஆதரிக்குது. இந்த மக்களை வந்து அந்த போராட்டத்திலையும் இயக்கத்திலையும் வந்து அந்நியப்படுத்துறதுக்கு வந்து ஒரு தேவை இருக்குமோ இல்லையோ அரசாங்கத்துக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து டக்ளஸ் தேவானந்த கைகளை வந்து பலப்படுத்துகிற வந்து அந்த அரசாங்கத்துக்கு போர் நடக்கிற காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குமோ இல்லையோ? ஏன் அதை செய்யலை? ஏன் செய்யலை? சரி, போருக்கு பிறகும் டக்ளஸ் தேவானந்தா அரசாங்கத்தோடு. டக்ளஸ் தேவானந்தா மட்டும் இல்லை, மெட்ட தமிழ் கட்சியிலும் வந்து அரசாங்கத்தோடு. 2015 வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கம் தான். ஒழுங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று நடக்க இல்லை. கம்பெரலியான்ற பேரில் வந்து சும்மா அதுவும் ரோட் போட்டது வந்து உதவாத ரோட்டு போய் பேரணும். சரி, அதை மட்டும் தானே செய்தது. கோடி கணக்கில் வந்து கொட்டின எல்லாம் ஊழல். ஆனால் டக்ளஸ் நான் கேட்குறேன், இல்லை எனக்கு ஏன் அது நடக்க இல்லை? ஒரு மக்கள் 35 வருஷம் இல்லை 75 வருஷமாக வந்து ஒரு கொள்கைக்காக வந்து வாக்களிக்கிறாங்க. அவையே வேண்டு இல்லாமல் இருக்குது, அவையே மாற்ற இல்லாமல் இருக்குது. இப்போ போரால் வந்து மக்கள் சரியாக குழம்பி போயிருக்காங்க. என்னோட கணக்கை இழந்திருக்கிறாங்க. ஒரு குழப்பம் மக்கள். இந்த நிலப்பாட்டில் வந்து பிரியோசனம் இருக்கா இல்லையா என்ற கணக்கு கேள்வியிலும் இருக்குது. இவ்வளோ பலமான ஒரு போராட்டம் இப்படி போய் முடிஞ்சிட்டு இப்போ இனி இது தொடரலாமோ? அந்த நேரத்தை பார்த்து ஒரு அரசாங்கம் வந்து அந்த மக்களோட மனதை வந்து மாற்றுறதுக்கு ஒரு தேவை இருக்குமோ இல்லையோ? உண்மையிலே விரும்பினான் மக்களை தன்கட பக்கம் பெண்டு இருக்கிறதுக்கு ஒரு தேவை இருந்தால் ஏன் அது நடக்கல? 15 வருஷம், இது ஏதோ 2-3 வருஷத்துக்குள்ள கதைக்கிற ஒரு விஷயம் இல்லை. 15 வருஷத்துக்கு மேலாக வந்து அது நடக்க இல்லை. கேள்வி கேட்கறதுக்கு காரணம், அதுக்கு பதில் பற்றி எங்களோட மக்கள் யோசிக்கணும். அபிவிருத்தின்னு நாங்கள் கதைக்கிறோம். ஏன் அந்த அபிவிருத்தி நடக்க இல்லை இந்த 15 வருஷமா? ஏன்? வடகிழக்கு அந்நிய வரக்கூடிய காசு ஒரு கொஞ்சம், அது எங்களுக்குத்தான். அதன் அடிப்படை வந்து இனவாதம். ஆனால் அந்த தென்னிலங்கையிலிருந்து வடகிழக்கு அந்நியப்பட்டு போயிருப்பதற்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒரு காரணம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, நான் அதுக்கு நேர்மாறாக தான் நான் சொல்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தரப்பில் ஓரங்கட்டுறதுக்கு வந்து தங்களோட யார் வந்தாலும் யார் என்னத்தை செய்தாலும் தங்களோட இருக்கக்கூடிய தரப்புகளை வச்சுக்கொண்டு பலப்படுத்தியிருக்கலாமே. இந்த மக்களுக்கு வந்து செய்ய வேண்டிய உதவிகளை செய்திருக்கலாமே. ஆனால் ஏன் அது நடக்கல? முழுக்க ஊழல்வாதிகள் தான் நாங்கள் பிரதிநிதிகள். காசு அடித்தது மட்டும்தான் மிச்சம். மக்களுக்கு ஒன்று நடக்கல. இவ்வளவு சொல்கிறேன். ஆகவே நான் என்னத்தை சொல்கிறேன்டா, தமிழ் தேசிய அரசியல் மீது மக்கள் தொடர்ச்சியாக வந்து ஒரு விசுவாசம் காட்டுறது வந்து தமிழ் தேசிய அரசியலில் இதுவரைக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தின அரசியல்வாதிகளே தாண்டின ஒரு விஷயம். உண்மையே அதை பார்த்து தான் தமிழ் தேசியத்தை சம்மந்தமாக முடிவெடுக்கிறாண்டா வந்து தமிழ் மக்கள் எப்போ விட்டுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு மோசமான ஆக்கள். அப்போ மக்கள் அந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேசியத்தை விரும்புகிறதுக்கான மக்களுக்கு அது விளங்குது. ஆனால் அதே மக்கள் தான் டக்ளஸ் தேவானந்தாவையும் தொடர்ந்து தெரிவு செய்கிறார்கள் பாராளுமன்றத்தில். ஜனநாயகத்தில் வந்து டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வந்து எத்தனை ஒரு 25,000 வாக்கு. 5 லட்சம் இருக்கிற மக்கள் கூட்டத்தில் வந்து 5 லட்சம் மக்களுடைய என்ன வாக்குரிமை இருக்கிற இடத்துல ஒரு 25,000 வாக்களோ 30,000 வாக்களை பெறுறத வந்து அது நடக்காட்டி வந்து சம்திங் ராங். எங்களோட தமிழினத்தில் வந்து ஏதோ ஒரு தவறு இருக்குது. எவ்வளோங்க மாற்று கருத்து இருக்குது. அதில் ஒரு தவறும் இல்லை. அது கூடும், அது சில குறையும். அது நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டியது தான். அதுக்கு மெட்டத்தரப்பு அந்த போக்கு எதிர்க்கிற இல்லாட்டி அதை நிராகரிக்கிற தரப்பு தான் வேலை செய்யணும். அதை நிராகரிக்க பண்ணுறது, கூடுதலாக நிராகரிக்க பண்ணுறது.
என்னை பொறுத்தவரையில் வந்து அது நடக்காமல் இருந்தால் தான் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். சரி, மாற்று தரப்புகளுக்கு வந்து கருத்தால் போகிறதில் வந்து அது இயற்கை. நிறைவாக இந்த எதிர்வரக்கூடிய பொது தேர்தலில் உங்களுக்கு தமிழ் மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு 5 காரணிகள் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் சொல்லுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? முதலாவது வந்து நாங்கள் ஏற்கனவே செய்து வந்திருக்கிற எங்களுடைய அரசியல் கலாச்சாரம். என்னடா நாங்கள் எங்களை ஒரு அரசியல் இயக்கமாக தான் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த அரசியல் இயக்கம்னு சொல்கிறதுக்கான பல காரணங்கள் இருக்குது. நாங்கள் எங்களோட கொள்கைன்றது உண்டு, அதோடு வந்து நாங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் இருக்குது. நாங்கள் எப்படி மக்களோட பிளங்குறது, நாங்கள் எந்த அடிப்படையில் வந்து இந்த கொள்கையை முன்னுக்கு கொண்டு போகிறது என்ற விடயங்கள் இருக்குது. அது ஒட்டுமொத்தமாகவே வந்து தமிழ் அரசியல் பழக்கப்பட்ட கலாச்சாரத்துக்கு ஒரு வித்தியாசமான வகையில் தான் நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அது முதலாவது. அந்த கலாச்சாரம் வந்து என்னை பொறுத்தவரை வந்து நான் இப்போ ஒரு புகழ் தேடுற ஒரு கலாச்சாரம் இல்லை. எல்லாமே வந்து இஷ்யூ பேஸ்டாக வந்து அந்த இஷ்யூஸை வெளியில் கொண்டு வரதுக்குரிய ஒரு கலாச்சாரம். எங்களுடைய அரசியல் உறுப்பினர்களுக்கு வந்து நாங்கள் அவங்கள ஏதோ பெரிய கடவுள்கள் மாதிரி பெரிய தலைவர்கள், தாங்கள் தான் பெருசு, மக்கள் அதுக்கு கீழே என்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் நிராகரிக்கிற ஒரு தரப்பு. அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை மக்கள் முதலாவதாக வந்து கருத்தில் கொள்ளணும் எங்களை பற்றி யோசிக்கின்ற பொழுது. ரெண்டாவது வந்து நாங்கள் செய்து வந்திருக்கிற காரியங்கள் எடுத்து பார்த்தால் வந்து முதலாவதாக வந்து நான் சொல்லுவேன், 2009க்கு பிறகு வந்து தமிழ் தேசிய அரசியலில் இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்ற ஒரு என்ன சொல்கிற ஒரு நீரோட்டம் தான் பிரதான நீரோட்டமாக அமைந்தது. அது போர் முடிஞ்ச கையோடு வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு இனம். தமிழ் தேசிய அரசியல் இனியும் சரிவராது, அதுக்கு இடம் இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு சூழலில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஒரு முயற்சி தமிழ் தேசிய நீக்கம் செய்கிற தமிழ் மக்களால் மிகப்பெரிய வந்து அங்கீகாரம் பெற்ற தரப்புகள் தான் அந்த தமிழ் தேசிய நீக்க அரசியலை வந்து முன்னெடுத்தது. அரசாங்கத்தோடு இருக்கிற தரப்பு இல்லை, தமிழ் தேசியத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட தரப்புகள் தான் அந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்த பிரதானமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதன் அங்கம் வகிக்கின்ற கட்சியினம். அதுக்கு எதிராக நின்ற ஒரே ஒரு தரப்பு தமிழ் தேசிய மக்கள். நாங்கள் மட்டும்தான் அதுக்கு எதிராக நின்றார்கள். நாங்கள் மட்டும்தான் அந்த விடயத்தை அம்பலப்படுத்தி வந்தோம். இன்றைக்கு நாங்கள் எங்களோட மக்களுக்கு சொன்ன அத்தனையும் வந்து இன்றைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்தந்த நேரத்தில் வந்து நாங்கள் சொன்னாலும் வந்து எங்களோட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள நம்புறதுக்கு தவறி இருந்தாலும் வந்து காலப்போக்கில் வந்து எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. மூன்றாவது, நாங்கள் வடகிழக்கு முழுதலையும் வந்து எங்களால் இயன்ற அளவுக்கு எங்களோட புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், எங்களுடைய சொந்த மக்களுடைய நிதி உதவியை கேட்டு நாங்கள் போரால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் குடும்பங்களுக்கும் வந்து வேறு எந்த ஒரு தரப்பும் இதுவரைக்கும் செய்திருக்கும் விட கூடுதலான உதவிகளை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். ஒன்றில் நாங்கள் நேரடியாக செய்திருக்கிறோம், இல்லாட்டி வந்து நாங்கள் அந்த மக்களை வந்து போரால் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிறுவனங்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதை நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாக வந்து நாங்கள் எங்களை எடுத்து நாங்கள் அதை முன்னுக்கு கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்கிற இடத்துல வந்து அவை முன்னெடுக்கிற முயற்சிகளும், தாங்களாகவே வந்து முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கும் எங்களை விமர்சித்தாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு காணாமலாக்கப்பட்டோருடைய அமைப்புகள் வந்து அவங்க தங்களுக்கு இடையில் நினைச்சவை வந்து எங்களுக்குண்டு நாங்கள் கொஞ்சம் பேரை வந்து வச்சிருக்கிறோம். அப்போ அது தங்களுக்கு இடையில் போட்டியாக வர தொடங்க வந்து நாங்கள் தங்களோட இல்லாத இன்னொரு அமைப்போடு வந்து நாங்கள் நின்றால் ஏதோ நாங்கள் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு எங்களை கடுமையாக வந்து விமர்சிக்க, அப்படி இருக்க வந்து அப்படி விமர்சித்த தரப்புகளும்
க்கும் நாங்கள் முழுமையாக வந்து ஒத்துழைச்சிருக்கிறோம். அப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன்னா, அந்தளவு தூரத்துக்கு அந்த போரால் பாதிக்கப்பட்ட என்று சொல்கிறக்கூடிய தரப்புகளுக்கு வந்து நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் அந்த ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கோம். 4வதும் 5வதும் வந்து பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தை நான் நினைக்கிறேன் இன்றைக்கு கணிசமான தெளிவு மக்கள் மட்டத்தில் வந்திருக்கு. அது 2ம் 4ம் 5ம் கரெக்டட். முதலாவது வந்து எங்களோட அணுகுமுறை, நாங்கள் எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போய் நாங்கள் இந்த பொறுப்புக்கூறலை கோர வேணும் என்ற விடயத்திலே ஒரு உள்ளக விசாரணை என்றதுக்கு இடமே இல்லை. அது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் அது சாத்தியம் என்ற விடயத்தை இன்றைக்கு வந்து நான் நினைக்கிறேன் பிரதான அரசியல் நீரோட்டத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு 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 டிமாண்டாக வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து முன்வைக்குது, தமிழ் தேசிய மக்கள் முன்வைக்கினோம். அதுவும் அந்த எதை விசாரிக்க வேணும், எங்கே விசாரிக்கப்பட வேணுமென்றது உண்டு, எதை விசாரிக்க வேணுமென்றதும் வெறுமனே போர்க்குற்றங்களோட வந்து மட்டுப்படுத்துறதுக்குரிய முயற்சியை தோல்வி அடைய வச்சு இன்றைக்கு தமிழர்களுக்கு நடந்த இனாளிப்பை தான் நாங்கள் விசாரிக்க வேணும் என்ற விடயத்தையும் நாங்கள் தான் பிரதானமாக வந்து முன் வச்சு அதை கடுமையாக வந்து நிலைநாட்டுறதுக்கு வேலை செய்தோம். அப்போ இந்த 5க்கு மேலாக இருக்குது, ஏற்கனவே கொஞ்சம் கூட கதைச்சின போல. ஆனால் இந்த 5ம் என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் அரசியலில் வரப்போகின்ற ஒரு ஒரு 15-20 வருஷத்துக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த ஆளுகின்ற விடயங்களாக அமையும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. இன்று நம்மோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொது தேர்தல் வேட்பாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் தன்னுடைய கொள்கைகள், தங்களுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றிய பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த தெளிவுபடுத்தல்கள் எதிர்வரும் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை எடுப்பதற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். மீண்டும் பிறிதொரு வேட்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.